எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு சில விஷயங்கள் அதாவது நமக்குள்ளே ஒரு மன பிராந்தி இருக்கும். என்ன பிராந்தின்னு கேட்குறியா? அது பிராந்தி, விஸ்கி அதெல்லாம் கிடையாது. என்னன்னா, எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். அது எப்படி நினச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம எங்கேயாவது இன்ஸ்டாலேயோ, யூடியூப்லேயோ, ஏதோ ஒரு ரீல்ஸ்லேயோ, டிக்டாக்லேயோ பார்த்துட்டு, இது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? அது நமக்கு பிடிச்சது கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். அங்கே போய் நான் நல்லா என்ன சொல்கிறது, மல்டி குஷன் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். அது ஏன் கேட்டகரி கிடையாது. நமக்கு உள்ளூரில் இருக்க பரோட்டா கடையோ பிரியாணி கடைக்கோ போய் நல்லா சாப்பிட்டு வரணும். அதாவது அந்த கம்ஃபர்டபுள் இருக்கும் தெரியுமா? அங்கே நீ இந்த பெரிய ஹோட்டல்லாம் போனோன்னு வச்சுக்கோ, ஒரு டீசன்ஸ் வேணும். ஓகே, அப்படி தான் இருக்கும். டே மச்சான் அப்படின்லாம் பேச முடியாது. புரிஞ்சுதா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ என்னோட டைப் என்ன அப்படின்னா, நான் மல்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அது வேறு வைப். பீப்புள் வந்து வேறு வைப்பில் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தானு வச்சுக்கோ, என் மாமா கூட நான் எல்லா இடத்துக்கும் போயிருப்பேன். அதுவும் ஒரு பர்த்டேக்கு அவன் என்ன தெரியுமா பண்ணால், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நார்மல் ஹோட்டல், சரியா? மதியம் லஞ்சு 5 ஸ்டார் ஹோட்டல், டின்னர் எங்கே தெரியுமா சாப்பிட்டோம்? இது ரோட்டு கடையில். ஸோ எங்களோட நான் அதாவது அவன் காலையில் மிடில் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு நார்மலான ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுலையும் ஐ வாஸ் சேம் பர்சன். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போதும் ஐ வாஸ் சேம் பர்சன். ரோட்டு கடையில் சாப்பிடும்போதும் சேம் பர்சன். ஆனால் என்னோடய பிஹேவியர் டுவர்ட்ஸ் த டைம் டுவர்ட்ஸ் ஹிம் அப்படிங்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த நார்மல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது யாராவது இருக்காங்களா, ஓகே நீங்கள் போங்க நாங்கள் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்போம். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகும்போது ஈவன் லைக் நான் எப்போவுமே 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவேன் அப்படின்றது தான் என் பிஹேவியர் இருந்துச்சு. இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். அப்படின்னா என்னோடய ட்ரெஸ்ஸிங், நான் பேசுகிற விதம், அதே மாமா கிட்ட தான் பேசுகிறேன், ரெகுலராக தான் பேசுகிறேன். இது எவ்வளோடா இருக்கும், அவ்வளோ இருக்குமா, இவ்வளோ இருக்கும், அந்த டாக் கிடையாது. சி, இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குல்ல, இது நம்ம வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இது நம்ம பால்கனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த வே ஆஃப் அப்ரோச்சே வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. நைட்டு ரோட்டு கடையில் அந்த சமைக்கிறவங்களெல்லாம் அவங்களெல்லாம் வம்பளத்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு தெரியுமா? அது அது ஒரு மாதிரி வந்து ஒரு ஒரு வந்து எப்படி சொல்கிறது, எப்படி உனக்கு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் எல்லா டைமும் கரெக்டான வேர்ட்ஸில் போடுவேன் நானும் தெரியல. பட் மேட்ரு என்னென்னா, இடத்துக்கு தகுந்தாப்புல நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இடத்துக்கு தகுந்தாப்புலனா நம்ம கேரக்டரையும் மாற்றக்கூடாது, சரியா? டுவர்ட்ஸ் தட் சுச்சுவேஷன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டீசெண்டாக இருக்க வேண்டிய இடத்துல டீசெண்டாக இருக்கணும்.